முதல் விஷயமே இன்னைக்கு ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, எக்கானமிக்கா வந்து நம்ம ஈரானை வந்து என்ன பண்ணணும், அழுத்தம் கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் ஈரானோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம், எல்லாமே வந்து ஏற்றுமதி இறக்குமதிகளை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு மறுபடியும் சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க எக்கானமிக்கா வந்து ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கனாவே இவங்க போரில் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். போர் செய்யறதுக்கு போறாங்க, போர்ல ஜெயிக்கணும், இல்ல ஜெயிக்காட்டினாலும் கடைசிக்கு ஏதோ ஒன்று சமாதானம்னு பேசணும். சமாதானத்திலையும் இவங்களால ஜெயிக்க முடியல, கையெழுத்து போட்டு கொடுத்த சமாதானத்தையும் முறியடிச்சிட்டாங்க. இத்தனையும் பண்ணதுக்கு பிறகு இனி என்ன பண்ண முடியும் ஈரான் அப்படின்னா, மறுபடியும் சண்டைக்கு போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே தோத்தவங்க தான். இப்போ வந்து தேவையான ஆயுதமும் வேற இல்லை, பத்தாவதுக்கு எலெக்ஷன்லாம் வரனால பெரும் பிரச்சனையா இருக்குது அமெரிக்காலையும் இஸ்ரேல்லையும். இதெல்லாம் இல்லாம சமாதானமும் இல்லாட்டினா நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள மறுபடியும் ஈரான் மேல பொருளாதார தடை தான் போடணும்னு சொல்லி தான் இப்போ 2-3 நாளா பொருளாதார தடை பத்தியே அறிவிப்பு வந்துட்டு இருக்கு. அதுக்கு இவங்க காரணமா வந்து என்ன சொல்றாங்க, எக்கானமிக்கு அவங்கள வந்து அழுத்தம் கொடுக்கணுங்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு மன ரீதியாக இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக எக்கானமிக்காக வந்து அவங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கனாவே இவங்கனால நேரடியாக எதுவும் பண்ண முடியல, பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பிளாக்மெயில் பண்ணுறாங்கனாவே ஈரான்ட்டு அமெரிக்கா தோத்ததாகத்தான் அர்த்தம்னு சொல்லிட்டு ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லிட்டு, இதெல்லாம் பல தடவை பார்த்தாச்சு, இதுக்கு நாங்கள் நிறைய மெத்தட் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் மற்ற நாடுகள்லாம் வந்து எங்கள்கிட்ட தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் வச்சுக்க பார்க்குறாங்க, இப்போ உங்கள் பேச்சு என்ன ஆகலை, எடுபடலை அப்படிங்கிறத இன்னைக்கு ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஒரு அழுத்தமே கிடையாது. இதெல்லாம் நாங்க வந்து பார்த்து பயந்துருந்தோம்னா இவ்வளவு தூரம்லாம் நாங்க என்ன பண்ணிருக்க முடியாது, நிலைத்திருந்திருக்க முடியாது. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. இதுவே அமெரிக்காவுடைய பெரிய தோல்வியை காட்டுதுன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுல வேற பாத்தீங்கன்னா 90 நாளைக்கு பீஃபுக்கான வரியெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, விளக்குறாங்க. 90 நாளைக்கு பீஃப் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதிகமா அமெரிக்கா வந்து பீஃப் வாங்கிட்டு இருக்காங்க, இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா பீஃப் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க பல நாடுகளுக்கு. அதை வந்து என்ன பண்றோம், நாங்க வந்து ஃப்ரீ பண்றோம்னு இருக்காங்க. எதுக்காக இந்த கண் துடைப்பு வேலைன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஈரானை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா, சரி விடுங்க நம்ம வந்து இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த அமெரிக்கா மக்கள் வந்து இந்த மாதிரி பேசணுங்கிறதுக்காக அவங்க வந்து அதிகமாக அங்கே பீஃப்லாம் சாப்பிடுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமையல் முறையே ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தா அப்படி ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது அதை பற்றி பேசுவாங்க. ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் போது பரவாயில்ல, கவர்மெண்ட் ஏதோ நமக்கு சாதகமாக செஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காகவே எலெக்ஷன் வரையும், ஏன்னா இந்த வருஷத்துடைய கடைசியில் தானே எலெக்ஷன் வருது, 90 நாளைக்கு, 90 நாள்னா 3 மாதத்துக்கு, அடுத்த 3 மாதத்துக்கு தேவையானதை என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்க போனால் இவங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து தடைகையை போட்டுட்டு அந்த பக்கம் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு பயன் தர மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அதில் இருக்கிற டேக்ஸை விளக்குறது, அந்த மாதிரி எதையாவது பண்ணி ஓட்டை வாங்குறதுக்காக ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இன்னைக்கு சிரியா வந்து என்ன வான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் அங்க தொட்டு இங்க தொட்டு எல்லா பக்கமுமே ராணுவத்துல ரொம்ப தோல்வியை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய ராணுவத்தின் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். எப்படி வந்து பாலஸ்தீனத்துக்குள்ள போய் காசால தோத்தாங்களோ அதே மாதிரி லெபனான்லயும் வந்து அவங்க நிறைய அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஈரான்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப சிரியாட்டி அதே வேலையை பண்றீங்க, சிரியா திருப்பி என்ன பண்ணுவோம், நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவத்துல இருந்து அறிவிச்சிருக்காங்க. சிரியா அந்த அளவுக்கு அடிப்பாங்களா ஜெயிப்பாங்களான்னு கேட்டா அதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சிரியாவே வந்து என்ன ஆயிட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இந்த ஜூலானி வந்ததுக்கு பிறகு ஒரு 1.5-2 மாசத்துக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, ஜூலானி வந்ததுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், அவங்களுடைய ராணுவம் சம்பந்தமான உடைமைகள் எல்லாம் அழிச்சாங்க இஸ்ரேல். கேட்டா வந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட ராணுவ உபகாரங்கள் இருக்கிறது எங்களுக்கு வந்து சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அழிச்சாங்க. அதனால அவங்கள்ட்ட பெருசா ராணுவ உபகாரங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய ராணுவத்தினர் வந்து ஒரு ஆக்ரோஷமாக இஸ்ரேல் வந்து அங்க தொட்டு இங்க தொட்டு எல்லா பக்கம் ராணுவத்தில் தோல்வி அடைஞ்ச மாதிரி சிரியா டீம் வந்து தோல்வி அடைய போறாங்க. இன்னொரு தடவை எங்களுடைய ஏர்போர்ட் அடிச்சா கண்டிப்பா நாங்க என்ன பண்ணுவோம், இஸ்ரேலுடைய ராணுவத்தை எல்லையில கோலன் ஹைட்ஸ்ல தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. கடைசியா வாஷிங்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால காட்டுத்தீ வந்து கடந்த வாரமே வந்துருந்துச்சு. கொஞ்சம் ஓஞ்சிருந்த நிலைமையில மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மறுபக்கம் இருந்து வந்து காட்டுத்தீ பரவிட்டு வருது அப்படிங்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சனால அங்கிருந்து மக்கள்லாம் வந்து என்ன, நாங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்க, சுவாசிக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு, நிறைய பேர் வந்து வீடெல்லாம் காலி பண்ணி போயிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தா இப்ப நிலைமை சீராயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் நமக்கு ஓரளவுக்கு சேஃப் தான், இனி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்த இடத்துல மறுபடியும் காட்டுத்தீ வந்து பரவி இருக்கு. இந்த மாதிரி பல தடவை நம்ம வந்து பார்த்துருக்கோம். எப்படின்னா ஒரு தடவை காட்டுத்தீலாம் வந்துச்சுன்னா முழுசாலாம் அடங்கவே அடங்காது, அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், நிக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது. ஏன்னா காட்டுத்தீ வர்ற அளவுக்கு காடு வந்து
வந்து காஞ்சிருக்குன்னு அர்த்தம். அங்கே தண்ணியே இல்லாமல் அது காஞ்சிருக்குங்கிறனால ஏதாவது லைட்டாக வந்து இந்த பட்டைக்கால்லே படுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தடவைலாம் தீப்பற்றிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைட்டாக ஏதாவது ஒன்று நடக்கும்போது கூட மறுபடியும் தீப்பற்றிட்டே இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தா தீ அணைஞ்சிட்டு தான் வருது, குறைஞ்சிட்டு தான் வருதுன்னா தீயணைப்பு வீரர்களுடைய வேலை குறைஞ்சிருக்கும். அதாவது வந்து அந்த ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து போடக்கூடிய அந்த ரசாயன பொடி, அதுக்கப்புறம் வந்து மீட்பு பணிக்காக வந்து இறங்கினவங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய லாரிகளில் வந்து இந்த தண்ணியெல்லாம் பீச்சடிப்பாங்க ஃபயர் ஒர்க்குக்கு, அதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிற வரையும் செஞ்சால் மட்டும்தான் நிலைமை முழுசாக கட்டுக்குள்ளே வரும். சரி குறைஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் குறைச்சிட்டா கூட அது வேற பக்கம் இருந்து என்ன ஆயிரும், தீ வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அப்படிதான் மறுபடியும் வந்து பரவி கொண்டு வருவதாக சொல்லப்படுது. பொதுவாக காட்டுத்தீ இந்த மாதிரி தான் பல தடவை எரிஞ்சு அணைஞ்சு ஒரு நிலைமைக்குள்ள வர்றதுக்குள்ளேயே மாசக்கணக்காயிரும். இந்த மாசம் வந்து அமெரிக்காவுக்கும் காட்டுத்தீல பல இழப்புகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் கூட அந்த வெப்பம் தாங்க முடியாம வெளியே வந்துருது, இறந்துருது. அப்படியே வரும்போதெல்லாம் அதை பார்த்தா அது வந்து காட்டு விலங்கு, அதை பார்த்தா மனிதர்களே ஓடுவாங்க. ஆனா அவங்கனால கூட வந்து என்ன பண்ண முடியல, அந்த விலங்குகளை அப்படி பார்க்க முடியலைங்கிற அளவுக்கு விலங்குகளும் சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சில விலங்குகள்லாம் அப்படியே வந்து சிங்கமெல்லாம் வந்து டயர்டாகி உட்காந்துருக்குது. மனிதர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே சிங்கத்தை பார்க்குற அளவுக்குலாம் இருக்குது. அந்த அளவுக்கு காடுகளில் எரிய ஆரம்பிச்சிட்டா அதுக்கெல்லாம் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்துடும். இது வாஷிங்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலைமையை வந்து பரபரப்பாகவே வச்சுட்டு இருக்கு. இந்த காட்டுத்தீ கட்டுக்குள்ளே வரும்போது தான் வந்து பார்த்தா மறுபடியும் வாஷிங்டன் பழைய நிலைமைக்கு வரும். இதெல்லாம் இப்போ வந்து தகவல்.